ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது நடராஜர் சிலை உணர்த்துகிற விஷயமோ இந்த பிரபஞ்ச நடனம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காஸ்மிக் நடனம், காஸ்மிக் டான்ஸுக்கும் உள்ள சம்மந்தம் என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய பேருக்கு இதுக்குள்ளே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருந்தாலும் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சம் சமநிலையாக இருக்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் தாங்க. அதாவது நாத பிரம்மம் அப்படின்னு ஆன்மீக வழியில் சொல்லுவாங்க. சயின்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் உருவானது ஒலி, ஓசை, இருள் இது மூன்றும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் ஒரு உற்பத்தி, ஒரு ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காதுங்க. அந்த மாதிரி ஒளியிலிருந்து உருவான இந்த பிரபஞ்ச வெடிப்பு இருக்கு இல்லையா, இதுதான் உலகம் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக வழியிலையும் அண்ட் சயின்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அறிவியல்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக் பேங் தியரி, தி பிகினிங் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பிகினிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடுக்கை அப்படின்றது ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை நோக்கி முதல் உணர்வாக, அதாவது முதல் வைப்ரேஷனாக சொல்லப்படுதுங்க. இரண்டாவது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிவநடனம். சிவநடனம்னா அதாவது நடராஜர் சிலையில் பொதுவாக பார்த்துருப்பீங்களே, அந்த சிவநடனம் உணர்த்துகிற ஒரு 5 விஷயங்கள் என்ன, 5 நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலது கை பார்த்திங்கன்னா படைத்தலையும், இடது கை பார்த்துக்கிட்டிங்கன்னா அழுத்தலையும், தூக்கிய திருவடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அருளலையும், அதாவது ஊன்றிய பாதம் அப்படின்னு சொல்லப்படுறது மறைத்தலையும், இந்த 4ஐயும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் காத்தல் தொழில் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது சுழற்சியாக வரும். இந்த 4மே சுற்றி ஒரு சுழற்சியில் நடக்கிறது தான் இந்த காத்தல் அப்படின்னு சொல்லப்படுற 5வது தொழில். இந்த 5 தொழிலையும் அந்த பரமசிவனான நடராஜனான சிவபெருமான் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் இது உணர்த்துகிற ஒரு அற்புதமான பிரபஞ்ச நடனம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் ஆராய்ச்சி கூடமான சர்ன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கூடத்துக்கு வெளியே கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நடராஜருடைய ஸ்டாச்சுவை தான், அதாவது காஸ்மிக்குடைய டான்ஸையும் காஸ்மிக்குடைய விவியும் உணர்த்துகிற ஒரு விஷயமா, எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயமா அந்த ஒரு சயின்ஸ் ரிசர்ச் சென்டருக்கு வெளியே வச்சுருப்பாங்க. ஸோ இது மட்டுமே இல்லாமல் ஒரு அடிஷ்னல் கூடுதல் தகவல், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த நடராஜர் சிலையும் கிஃப்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய, அதாவது சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் இதை கொடுத்துருக்காரு அப்படின்றது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுங்க. ஸோ நான் சொல்ல வந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயில்டான விஷயங்கள் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ. நன்றி.